கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கவலையை மேற்கொள்வது வல்லமை என்ற தலைப்பிலே எடுக்கிறேன். சங்கீதம் 42:11 வாசிப்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் நீ எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்துக்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். உலகத்துல வாழ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கவலைகள் இருக்கும். ஒருவேளை டாக்டர் கைவிட்டுருக்கலாம், கடன் பிரச்சனையோடு கவலையாக இருக்கலாம், என் பையன் ஒரு நல்ல படிப்பு படிக்கலை கவலைப்பட்டுக்கலாம். உலக மனுஷன் எந்த விதமான ஒரு ஆறுதல் படுத்தினாலும் அவனை தேற்ற முடியாது. கர்த்தர் அந்த மகனோடு அவன் இருந்தால் அந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவு வரும், ஒரு ஆறுதல் வரும். பவுலும் சீலாவும் என்ற ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணை அந்த பிசாசு பிடியிலிருந்து அகப்பற்று அந்த பொண்ணுடைய அந்த கிரியை வெளியே போயிடும். அந்த பிசாசு பிடிச்ச பெண்ணை அந்த எஜமான் என்ன செய்தான்னா, ஒரு குறி சொல்ற ஆவி போல அந்த மரித்த சரீரத்தை கொண்டு அந்த பிசாசு மூலமாக அந்த பெண்ணுடைய எஜமான் ஒரு வருமானத்தை தேடிக்கொண்டிருந்தார். இவங்க பவுலும் சீலாவும் அந்த பிசாசை ஓட்டின உடனே அந்த பிசாசு அந்த பெண்ணை விட்டு போய்விட்டது. அந்த எஜமானுக்கு கோபம் வந்து என்ன செய்தனா, இவன் தேவ தூஷணம் செய்கிறான் என்று சொல்லி தொழு மரத்திலே கட்டி சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தூக்கி போட்டார்கள். அப்பொழுது அந்த இடத்துல கூட தேவனுக்கு மகிமையாக என்ன செய்தார், அந்த சிறையிருப்பிலே என்ன நடந்தது நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிப்போம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. எல்லாருடைய கட்டுகள், அந்த சங்கிலிகள், கதவுகள் திறக்கப்பட்டன. பவுலும் சீலாவும் ஒரு குற்றமறியாத ஜெயில தூக்கி போட்டாங்க. தொழு மரத்தில் கட்டப்பட்டு நீ பாடக்கூடாது, துதிக்கக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது சொல்லியும் அந்த சிறைச்சாலையில் என்ன செய்தார்களாம், துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சடுதியிலே அந்த சிறைச்சாலை கதவுகள், அங்கிருக்கிற எல்லா கட்டுகளும் கழண்டு போய்விட்டன. எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க, அதே போல அடுத்த நாள் இராணுவத்தோடு ராஜ மரியாதையோடைய கர்த்தர் கொண்டு வந்தார். நீ உபத்திரப்படும் போதும் பாடுகளை போடும் போதும், அவங்க சிறைச்சாலையில கைதியா போட்டாலும் தேவனுக்கு மகிமையாக துதி வல்லமை செய்த போது பாவ சாப கட்டுகள் உடைக்கப்பட்டன. கர்த்தர் தேவச்சனமே, அவர் ராஜ மரியாதையோட இராணுவத்தோடு ராஜ மரியாதை வெளியே வந்தார். ஒரு துதியின் வல்லமைக்கு அவ்வளவு ஒரு மகிமை பெற்றிருக்கிறார். அதே போல ஒரு போதகர் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மனைவி ஒரு பலவீனமற்றிலும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளை கொண்டு தன் வாகனத்திலே அவர் போய் கொண்டிருந்தார். திடீரென எதிர்பார்க்க முடியாத ஒரு விபத்திலே போதகரையும் தூக்கி வீசப்பட்டது. அந்த மகள் மண்டையில் அடிபட்டு மிகுந்த பேச முடியாத சூழ்நிலையிலே ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். இந்த போதகருக்கு ஒரு சின்ன காயத்தோடு தப்பிக்கப்பட்டார். அப்பொழுது அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, அவள் பேச மாட்டா, காப்பாற்ற கஷ்டம் என்று சொல்ல முடியும். இந்த போதகருக்கு மிக வேதனை. ஆண்டவரே, என் மனைவியும் நான் இழந்தேன், எனக்கு இருக்கிற ஒரே மகளும் மறிக்க போறாங்க, அவ பேச மாட்டேன்னு சொல்றாங்க, இனிமே நான் உங்களை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனை மிகுந்த கோபத்தோடு இருந்தார்.
தேவன் மீண்டும் அந்த போதகர்கிட்ட தேவன் பேச ஆரம்பித்தார். மகனே, எனக்காக நீ துதி ஆராதனை செய், என்னை நீ ஆராதனை செய். ஒரு தடவை 2 தடவை கேட்கும் போதெல்லாம் நான் இனிமேல் ஆண்டவரே உமக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன். திரும்ப அந்த வார்த்தை வந்தவுடனே அவர் கோபத்தோடு என்ன செய்தாருமா, ஆண்டவரே நான் உன்னை ஆராதிக்க சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் துதிச்சு கர்த்தரை மையப்படுத்தினாராமா. நடந்த சம்பவம், அவள் அழுது புலம்பி ஜெபத்தோடு துதி ஆராதனை செய்யும் போது அவள் ஆஸ்பத்திரிக்கு அந்த மகள் தன்னுடைய வீட்டிலிருந்து இவை ஜெபிக்க பாட பாட அந்த வல்லமை அபிஷேகம் அந்த மகளை நிரப்பிற்றது. அந்த விளைவின கட்டுகள் மாடிச்சு. படுத்த விளைவினப்பட்ட அந்த மகள் ஓடி வந்து அப்பா என்று அழைத்து வந்தாள். அப்பதான் ஆண்டவரே, ஒருவேளை நான் துதிக்காமல் இருந்தா என் மனைவி இழந்தம்மா, நான் என் மகளையும் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தன் மகனும் அந்த போதகரும் கர்த்தருக்கு நன்றியாக செய்தார்கள். அன்பான கர்த்தர் தேவஜனே, துதிக்கிறத தேவனுடைய மகிமை. துதி எடுத்தால் சாத்தான் ஓடும், முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவான். துதியில் மத்தியில் வாசம் செய்த தேவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் துதிக்க துதிக்க அந்த மகிமை உங்கள் மேல் வரும்போது அந்த கட்டுகள் எல்லாம் மாறிவிடும். எந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றிப்படுவார். உன் கவலை மேற்கொள்ளும் வல்லமையை நிச்சயமாக தேவன் மேற்கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கவலைகளை மேற்கொள்ளும் வல்லமையை, துதியின் வல்லமையை நாங்கள் பார்த்தோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடும்போது அவங்க ஜெபிக்கும் போது தேவன் அந்த சிறை கதவுகள் திறக்கப்பட்டன, கட்டுகள் அவுக்கப்பட்டன. ஆனால் தேவன் அந்த பாபமான கட்டுகள் எல்லாம் அந்த துதிக்கும் போது அந்த சங்கிலியை எல்லாம் கண்டு தன்னுடைய கதவு திறக்கப்பட்ட சடுதியிலே அசைக்கப்பட்ட பார்த்தப்பா. அதே போல என் பிள்ளைகள் அன்பான பார்த்து கொண்டு கர்த்தர் தேவ ஜனமே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் துதிக்கும் போது துதியின் வல்லமை உண்மையில் இறங்கும் போது அவர் மகிமையாக இறங்கி உன் பலவீனத்தில் கட்டுகளை மாற்ற கிருபை செய்வார். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்வார். பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.